நண்பர்கள் அனைவருக்கும் இது மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட காண்டாக்ட் நம்பர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காண்டாக்ட்ஸ் நம்பரை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளோட மொபைல் கீழே விழுந்துருச்சுனாலோ அல்ல மொபைல் தொலைஞ்சிருச்சுனாலோ நம்மளோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு கூகுள் நல்ல ஒரு வழியை நமக்கு தந்திருக்காங்க. அதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கூகுளில் நம்ம எல்லா காண்டாக்ட் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான். நம்மளோட மெயில் மூலமாக கூகுளில் எல்லா காண்டாக்ட் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது தாங்க அந்த வழி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம மொபைலில் காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே 3 பார் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மாதிரி ஒரு மேனேஜ் அக்கௌண்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இப்படி இல்லாத உங்களுக்கு செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் உள்ள போய் மேனேஜ் அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 5-6 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் காண்டாக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செகண்ட் ஒன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நம்மளோட மொபைலில் இருக்கிற காண்டாக்ட்ஸை நம்ம சேஃப்டியாக வேறு இதுக்கு மாற்றுறோம். அது எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு இது 948 காண்டாக்ட்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம SD கார்டில் சேவ் பண்ணுவோம். ஒரு ஃபைலாக விஎஃப்சி ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். எக்ஸ்போர்ட் கொடுங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் அவங்களோட டோட்டல் காண்டாக்ட்ஸும் ஒரு செட்டு காப்பி ஆகி ஒரு ஃபைலாக க்ரியேட் ஆகி நம்மளோட SD கார்டில், நம்மளோட மெமரி கார்டில் சேவ் ஆகிரும். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 84%, 95% இப்போது சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஓகே கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. அப்படி பேக் வந்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இப்போது நான் SD கார்டில் சேவ் பண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த SD கார்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் காண்டாக்ட்ஸ் VCF அப்படின்ற ஒரு காண்டாக்ட்ஸ்.vcf அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும் பாருங்கள். இதுதான் நம்மளோட டோட்டல் காண்டாக்ட்ஸு. இதை நம்ம கூகுளில் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர், ஏதாவது ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்க. இப்போ UC ப்ரௌசர் இல்லைன்னா ஓப்ரா மினி. இப்போ நான் இதில் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரோமுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். போயிட்டு இதில் google.com அந்த மாதிரி அவங்க கூகுள் சைட்டை அடிங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இப்படி உங்களுக்கு பேஜ் வராமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மேலே இருக்கிற 3 டாட் சிம்பிள் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும். அந்த டெஸ்க்டாப் மோடை நீங்கள் இந்த இருக்கு பாருங்கள், இந்த டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது. இந்த டெஸ்க்டாப் சைட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் மேலே இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் காண்டாக்ட்ஸ்னு வரும். இந்த காண்டாக்ட்ஸ்னு வரும். இப்படி காண்டாக்ட்ஸ்னு வரலன்னா நீங்கள் இதில் கூகுள்லேயே மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் காண்டாக்ட்ஸ் இங்கே வந்துடும். இப்படி கிளிக் பண்ணி காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுன்னா நான் ஆல்ரெடி என்னோடய காண்டாக்ட்ஸ் எல்லாமே நான் கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் காண்டாக்ட்ஸ் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நோ காண்டாக்ட்ஸ்னு வரும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மேலே 3 பார் சிம்பிள் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இம்போர்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். நம்ம இப்போது இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் கூகுளில் இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சுன்னா செலக்ட் ஃபைல்னு கேட்கும். இதில் நம்ம ஏற்கனவே நம்மளோட மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிற அந்த விஎஃப்சி ஃபைலை செலக்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் கொடுத்தாச்சு. அதை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட்டில் இந்த SD கார்டு இருக்குது பாருங்கள். இந்த SD கார்டை நான் செலக்ட் பண்ணும்போது என்னோட காண்டாக்ட்.vcf இந்த ஃபைல் இதை வருது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுங்க. இப்படி இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இம்போர்ட்டிங் காண்டாக்ட்ஸ்.vcf இந்த மாதிரி கீழே வருது பாருங்கள். இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இதில் அந்த இம்போர்ட் ஆகிறது நமக்கு இது பெர்சன்டேஜ் தெரியலை. ஒரு 1 to 2 minutes வெயிட் பண்ணிட்டா போதும்.
இப்போது இம்போர்ட்டட் 800 கான்டாக்ட்ஸ் அவுட் ஆஃப் 946 இன்ஃபவுண்ட் அந்த மாதிரி வருது. இப்போ நான் ஆல்ரெடி இதில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ வந்து 800 கான்டாக்ட்ஸ் வந்து இதில் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. இப்போ என்னோட டோட்டல் கான்டாக்ட்ஸும் என்னோட கூகுளில் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து இப்போது மொபைல் வந்து எடுத்துகிட்டு போகாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, போகும்போது உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணணும், அப்போ கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களோட மொபைலை வாங்கி கூகுளில் சர்ச் பண்ணி உங்களோட ஜிமெயிலை வந்து லாகின் பண்ணி கூகுளில் நீங்கள் கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் அப்படியே வந்துடும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டர் எதுக்காவது போய் நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கிட்டு உங்களோட கான்டாக்ட்ஸ் கூகுள் கான்டாக்ட்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் கான்டாக்ட்ஸ் அங்கே வந்துடும். நீங்கள் வந்து அந்த நம்பரை ஈஸியாக எடுத்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ நாள்னாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இந்த இதில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஏன்னா நீங்கள் வந்து மாதம் நாட்கள் போக 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 நியூ நம்பர்ஸ் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணிகிட்டே வருவீங்க. அதனால நீங்கள் வந்து அப்பப்போ இதை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் கான்டாக்ட்ஸும் இதில் வந்து கவர் ஆகிரும் உங்களோட கூகுளில். இது வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் உங்களுக்கு உங்களோட கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு இன்னொரு புதுசாக வீடியோ போடணுன்னா தனியாக வீடியோ கூட நான் போட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.